Dear readers, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ்ல மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. 7th ஒன்னு இருக்க பிட்வைஸ் ஆப்ரேட்டர். அதை பத்தி நாம இங்க பார்க்கல. ஏன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல நாம யூஸ் பண்ண போறதில்ல. ஒன்லி காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டீபக்கிங் செஷன்ஸ் இதுல தான் வந்துட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இருக்கும். எக்ஸப்ட் தட் இந்த 6 ஆப்ரேட்டர்ஸ் அரித்மெட்டிக், அசைன்மெண்ட், கண்டிஷனல், லாஜிக்கல், மெம்பர்ஷிப், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் இந்த 6 ஆப்ரேட்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸ் பற்றியும் தனித்தனி வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு டீட்டெயிலாக ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஹைலைட் பாயிண்ட்ஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் இதை பற்றி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் மொத்தம் 7 சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த 7 சிம்பிள்ஸும் ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் டேர்மில் பார்த்தது தான். ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ், அதாவது ப்ளஸ் மைனஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மேக்ஸில் என்ன ப்ளஸ் பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும் அடிஷன், இங்கேயும் மைனஸ் சப்ராக்ஷன், இங்கேயும் மல்டிப்ளிகேஷனுக்கு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அண்ட் டபுள் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இதை வந்துட்டு ஃப்ளோர் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டேர்ம் சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்னா பவர் வேல்யூ. ஸோ 10 பவர் அந்த வேல்யூவை மென்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பொனென்ஷியல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து டிவிஷன்னா ஜஸ்ட் சிம்பிள் டிவைட், வேல்யூவை டிவைட் பண்ணி இன்டீஜர் இல்லாமல் ஜஸ்ட் ஃப்ளோட் வேல்யூவில் அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஈவன் உங்களுக்கு ப்ராப்பராக டிவைட் ஆகுது, 10 டிவைடட் பை 10னா 1 அப்படிங்கிறத 1.0ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும் நார்மலாக இந்த டிவிஷன் அப்படிங்கிறது. இதே ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் ஒன்லி இன்டீஜர் வேல்யூவை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இங்கே 10 டிவைடட் பை 3 அப்படிங்கிறது 3.333ன்னு போக வேண்டியதை வெறும் 3ன்னு மட்டும் அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். இதை ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து இருக்கிறது மாடுலஸ் ஆப்ரேட்டர். பொதுவாக மேக்ஸ் டேர்மில் பர்சன்டேஜ் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே இது மாடுலஸ் ஆப்ரேட்டர். மாடுலஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா இது நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறது ரிமைண்டர், அதாவது மீதி அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். மேக்ஸ் டிவிஷனில் நம்ம 2 சொல்லுவோம், ஒன்று கோஷன்ட், இன்னொன்று வந்து ரிமைண்டர், அதாவது ஈவு மீதி. இந்த ஈவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு டிவிஷன் சிம்பிளும் அண்ட் மீதியை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு மாடுலஸ் ஆப்ரேட்டரும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே சின்ன எக்ஸாம்பிள்ஸ் 10 3. ஸோ a plus b, a minus b, a multiplication b அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதோட வேல்யூஸ் என்னன்னா a plus b அப்படிங்கும்போது 10 plus 3 13, a minus b அப்படிங்கிறது 7 and a multiplication b 30 and a power b. ஸோ இதோட வேல்யூ 10 into 10 into 10. ஸோ அது 1000 அப்படிங்கிற அவுட்புட் கிடைச்சிருக்கு. அண்ட் a டிவிஷன் b அப்படிங்கிறது 3.333 அப்படிங்கிற அவுட்புட் கிடைச்சிருக்கு. அண்ட் a ஃப்ளோர் டிவிஷன் b அப்படிங்கும்போது ஒன்லி இன்டீஜர் வேல்யூ, ஸோ 3ங்கிற மட்டும் அவுட்புட்டாக கிடைக்கும். அண்ட் a மாடுலஸ் b அப்படிங்கிறது ரிமைண்டர் 1, ஸோ அந்த ரிமைண்டர் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து 14 டிஜிட் வரைக்கும் தான் அந்த டெசிமலுக்கு அப்புறம் போகும். அதனால இது ஜஸ்ட் 5 அப்படிங்கிறதோட கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, இது சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அடுத்து பார்க்க போகிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் சிம்பிள் இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ஈக்குவல் சிம்பிள் ஏற்கனவே பார்த்தா இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸோட கம்பைன் ஆகி வரப்போகுது. பிளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல், ஃப்ளோர் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல், டிவிஷன் ஈக்குவல், ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல், மாடுலஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸோட இந்த அசைன்மெண்ட் சிம்பிளும் ஆட் ஆகி வரும். ஏன் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம 2 வேல்யூவை சம் பண்ணி இன்னொரு வேரியபிள்ல, 3வது வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். இதே நான் 2 வேல்யூவை சம் பண்றேன், ஆனா இந்த வேல்யூவை 3வது வேரியபிள் இல்ல சேம் வேரியபிள், அதாவது a equal to a plus b, a plus bங்கிறத சம் பண்ணி மறுபடியும் ஏலேயே ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். a equal to a plus b அப்படிங்கறத ஷார்ட்டா a plus equal to b அப்படின்னு எழுத போறோம். அதே மாதிரி a equal to a minus b அப்படிங்கறத ஷார்ட்டா a minus equal to b அப்படின்னு எழுதுறோம். அதே மாதிரி a equal to a multiplication b அப்படிங்கறத a multiplication equal to b அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா கம்ப்ளீட் பண்றோம். இதேதான் மற்ற சிம்பிள்ஸுக்கும், ஃப்ளோர் டிவிஷனா இருக்கட்டும், ஃப்ளோர் மல்டிப்ளிகேஷனா இருக்கட்டும், அண்ட் மாடுலஸ் ஆப்ரேட்டரா இருக்கட்டும், அண்ட் டிவிஷன் சிம்பிளா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போறது ஜஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அலாங் வித் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ இதுல என்ன சொல்லிட்டோம், ஒரே வேல்யூ அந்த ஏங்கிற வேல்யூ மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஏங்கிற வேரியபிள்ல தான் நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்றோம். அதனால ஏங்கிற வேல்யூபலோட வேல்யூஸ்
சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூ 10 இருந்தது, அடுத்து பியோட வேல்யூ 4 இருக்கு, சம் பண்ணும்போது 14 கிடைச்சிருச்சு. இதே வந்து a plus equal to b அப்படிங்கும்போது 14 சொல்லி அப்டேட் ஆகி ஏயோட வேல்யூ 14 ஆயிடுச்சு. 14 minus 4 10 again. இப்போ ஏயோட வேல்யூ 10, 10 into 4 40 again. இப்போ ஏயோட வேல்யூ 40, 40 divided by 4 again 10. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த அவுட்புட் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கும். அண்ட் இது வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ ரிமைண்டர் 2, இந்த ரிமைண்டர் 2ஓட பவர் 4 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஸோ 2 power 4 16 and 16 divided by 4 4.0. ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் இதுக்கு அடுத்து நாம பார்க்க போறது கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இது வரைக்கும் பார்த்தா நம் ஆப்ரேட்டர்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இது ரெண்டுமே நமக்கு ரிட்டர்ன் பண்ண போறது வேல்யூ பேஸ்டு ரிசல்ட்ஸ். ஸோ நம்ம என்ன வேல்யூ இன்புட்டா கொடுத்தோமோ அதை பேஸ் பண்ண ரிசல்ட்ஸை அவுட்புட்டா கொடுக்கும். ஆனா கண்டிஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் இந்த 4 ஆப்ரேட்டருமே நமக்கு ரிட்டர்ன் பண்ண போற வேல்யூஸ் பூலியன் வேல்யூஸ்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுதான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ல மொத்தம் 6 சிம்பிள்ஸ் இருக்கு. இது நமக்கு தெரிஞ்ச சேம் சிம்பிள்ஸ் தான். கிரேட்டர் தென் ஈக்குவல், லெஸர் தென் ஈக்குவல், நாட் ஈக்குவல். ஸோ ரெண்டு வேல்யூக்கு பிட்வீன்ல எது பெருசு எது சின்னது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இதை நாம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ண போறது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற பூலியன் வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இங்க 10 greater than 10 அப்படின்னு சொல்லி செக் பண்றோம். ஸோ 10 10 பெருசா இருக்கா அப்படின்னா இல்ல. ஸோ அதனால ஃபால்ஸ்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி அட்லீஸ்ட் இங்க வந்து greater than or equal அப்படின்னு சொல்லுவோம். ஸோ greater than இல்ல ஆனா ஈக்குவலா இருக்கு. ஸோ இது ட்ரூ அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இதே ஏ பின்னு டிக்ளேர் பண்ணும்போது வேரியபிளை யூஸ் பண்ணியும் நம்ம பண்ண முடியும். ஸோ வேரியபிள் 10 வேல்யூ greater than 5. ஸோ அதனால இது ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிள்ஸ்க்கும் அப்ளை பண்ணி நாம ரிசல்ட் எடுத்து இங்க செட் பண்ணிருக்கோம். சோ ட்ரூ ஃபால்ஸ் அந்த ரிசல்ட் எல்லாமே நமக்கு இங்க கிடைக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல இருக்கிறது 3 சிம்பிள்ஸ் தான், அண்ட் ஆர் நாட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ட்ரூ டேபிள் தெரிஞ்சிருக்கணும். ட்ரூ டேபிள் பத்தி ஃபுல்லாவே அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு ட்ரூ டேபிள் தெரியாது அப்படின்னா நீங்க அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நான் ஜஸ்ட் டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ், அதாவது ரெண்டு பூலியன் வேல்யூஸ்க்கு பிட்வீன்ல தான் நம்ம செக் பண்ண போறோம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும். அண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பூலியன் வேல்யூஸும் ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஏதாவது ஒன்னு ஃபால்ஸ் இருந்தா கூட அது ஃபால்ஸ்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இங்க ஃபால்ஸ்ங்கிறது 10 greater than 10 அப்படிங்கிறது ஃபால்ஸ், அண்ட் 10 greater than equal to 10 அப்படிங்கிறது ட்ரூ. ஸோ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ அப்படின்னு இருக்கனால இதுல ஒன்னு தான் ட்ரூவா இருக்கு, இன்னொன்னு ஃபால்ஸா இருக்கு. அதனால இது ஃபால்ஸ்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஆர் பொறுத்த வரைக்கும் எனி ஒன் ட்ரூவா இருந்தா கூட ஓகே, ரெண்டுமே ஃபால்ஸ்னா மட்டும்தான் ஃபால்ஸ்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் ஆர் ஆப்ரேட்டர். ஸோ இங்க ஒன்னு ஃபால்ஸா இருக்கு, ஒன்னு ட்ரூவா இருக்கு. அதனால இது ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் எனி ஒன் ட்ரூனாலும் ஓகே. நாட் பொறுத்த வரைக்கும் ட்ரூனா ஃபால்ஸுங்கும், ஃபால்ஸ்னா ட்ரூங்கும். அதுதான் வந்து நாட் ஆப்ரேட்டர். இப்போ ஃபால்ஸ் இங்க என்ன இருக்கு, ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ அப்படின்னு இருக்கனால இது நாட் ஃபால்ஸ்னு வந்துடும். நாட் ஃபால்ஸ்ங்கிறத ட்ரூன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, இது சிம்பிள் எக்ஸாம்பிள். உங்களுக்கு ட்ரூ டேபிள் நல்லா தெரியும் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ரொம்ப ஈஸி. இதுக்கு அடுத்து நாம பார்க்க போறது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இதுல இருக்கிற ரெண்டு கீவேர்ட் இன், நாட் இன். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப்ல ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல இப்போ கலர்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப். ஸோ இதுல நிறைய வேல்யூஸ் இருக்கு, ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்னு சொல்லி ஒரு 3 வேல்யூஸ் மட்டும் எடுத்திருக்கோம். எக்ஸ்ட்ரா இன்னும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை வேல்யூஸ் வேணாலும் நம்மளால லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்க முடியும், ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கரெக்டா இந்த லிஸ்ட்ல 3 வேல்யூஸ் இருக்கு. இந்த 3 வேல்யூல கலர், அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த வேல்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றோம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணும். இதை வந்து நாம டைரக்டா இங்கிலீஷ்ல எப்படி வந்து சின்டாக்ஸ் இருக்குமோ, இங்கிலீஷ்ல நம்ம பேசும்போது எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியான சிம்பிள் சின்டாக்ஸ் தான் கலர் இன் கலர்ஸ். ஸோ கலர்ங்கிற வேல்யூ கலர்ஸ்ங்கிற குரூப்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுது. இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லனா ஃபால்ஸ். கலர் நாட் இன் சொல்லி செக் பண்ணும்போது கலர்ங்கிறது இந்த கலர்ஸ்ங்கிற குரூப்ல இல்லன்னு சொல்லி செக் பண்ணுது. இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும், இல்லனா ஃபால்ஸ்ங்கிறது ரிட்டர்ன்
பண்ணும். பைத்தான் பொறுத்த வரைக்கும் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இங்க வந்து ப்ளூங்கிறது எல்லாமே கரெக்டா அப்பர் கேஸ் லோவர் கேஸ் எல்லாமே கேஸ் கரெக்டா செட் ஆகணும். இன் கேஸ் அது கூட சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ்ங்கிற ரிசல்ட்டும் நமக்கு மாறி கிடைக்கும். அதாவது இப்போ நம்ம லோவர் கேஸ் ப்ளூ வச்சிருக்கோம், இங்க ஆனா இருக்கிறது அப்பர் கேஸ் பி ப்ளூ. ஸோ அதனால இது ஃபால்ஸ் அப்படிங்கறது ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் இதுவும் அப்பர் கேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இதுக்கு அடுத்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டருக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்வாலோ காப்பி, டீப் காப்பி அண்ட் பைத்தான் மெமரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ ஸ்வாலோ காப்பி அப்படின்னா டைரக்டா வேல்யூவா காப்பி பண்றது. இப்படி காப்பி பண்ணும்போது அந்த வேல்யூக்கான மெமரி ரெஃபரன்ஸை மட்டும் எடுக்குமே தவிர அந்த வேல்யூவை இன்னொரு லொகேஷன்ல காப்பி பண்ணி வைக்காது. டீப் காப்பி பண்ணும்போது அந்த வேல்யூவை காப்பி பண்ணி இன்னொரு மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணிக்கும். அதுதான் டீப் காப்பி அப்படின்னு சொல்ல போறாங்க. ஸோ ஸ்வாலோ காப்பி, டீப் காப்பி பத்தி டீடைலா இன்னொரு வீடியோ பண்ணிருக்கோம்ல, அதை பார்த்துருங்க. ஸோ அதுல பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அகைன் அதே தான் இங்கேயும் இருக்கு. ஸோ ஐடி மெத்தடை யூஸ் பண்றது மூலமா நமக்கு மெமரி அட்ரஸ் எங்க இருக்க, இந்த வேல்யூக்கான மெமரி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஐடி ஆஃப் L1ஓடதும் ஐடி ஆஃப் L2ஓட மெமரியும் சேமா இருக்கும் அண்ட் ஐடி ஆஃப் L3ஓட மெமரி மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நாம டீப் காப்பி பண்ணிருக்கோம், அதனால இதோட மெமரி மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நம்ம ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரை பத்தி பார்க்கலாம். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ல மொத்தம் 2 கீவேர்ட் அகைன் இஸ் நாட் அப்படின்னு சொல்லி இங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஸோ L1 ஈக்குவல் டு 1 2 3 அதே மாதிரி ஸ்வாலோ காப்பி, டீப் காப்பி பண்ணி வேல்யூஸை காப்பி பண்ணிட்டோம். இஸ் நாட்ங்கிறதும் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ல பார்த்த ஈக்குவல் அண்ட் நாட் ஈக்குவல் இது ரெண்டும் சேம் தான். அப்ப இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஈக்குவல் செக் பண்ண போறது வேல்யூஸை மட்டும், நாட் ஈக்குவல் செக் பண்ண போறது மெமரிஸ். ஸோ இங்க சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஸோ பேஸ்ட் ஆன் மெமரின்னு சொல்லியிருந்தோம்ல, ஸோ அதனால இங்கே ஸ்வாலோ காப்பி அண்ட் டீப் காப்பியை யூஸ் பண்ணி சேம் வேல்யூஸை காப்பி பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் மெமரி லொகேஷனில். ஸோ L1 ஈக்குவல் டு 1 2 3ங்கிற இந்த லிஸ்ட் வேல்யூவா ஸ்வாலோ காப்பி பண்ணி L2லையும் டீப் காப்பி பண்ணி L3லையும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதோட மெமரி டிஃபரன்சஸ் செக் பண்றதுக்கு L1 L2 L3 இது மூணுமே பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இங்க ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் அப்படின்னா L1 ஈக்குவல் L2 அப்படின்னு செக் பண்றோம். அப்பனா L1ம் L2ஓட வேல்யூ சேமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ரெண்டோட வேல்யூ சேம், அதனால ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி L1 ஈக்குவல் டு L3 செக் பண்றோம், இதுவும் சேம் வேல்யூ தான், அதனால இதுவும் ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இதே இஸ், அதாவது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ல செக் பண்ணும்போது L1 இஸ் L2 அப்படின்னு சொல்லி செக் பண்றோம். ரெண்டும் சேம் மெமரியான்னு செக் பண்ணோம். நாம ஸ்வாலோ காப்பி தான் பண்ணிருக்கோம் L2க்கு, அதனால இது ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி L1 இஸ் L3ன்னு சொல்லி செக் பண்றோம். அப்படி செக் பண்ணும்போது நாம டீப் காப்பி பண்ணிருக்கனால இது டிஃப்ரெண்ட் மெமரி லொகேஷன், அதனால இது ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்க ஃபைனலா ஃபால்ஸ் அண்ட் அதுக்கு மேல இருக்கிற மூணுமே ட்ரூ. இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, கொரிஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.